Mrs. Reena's Cocoon. Hope you all are doing great, right? Yes. இன்னைக்கு நம்ம 9th day of our 10 days phonics crash course. இன்னைக்கு டாபிக் வந்து diphthongs. Diphthongs குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுக்கலாம்? நான் உங்களுக்கு பேரண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கிறேன், நீங்க உங்க த்ரூ உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. So far நம்ம இதுவரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்திருக்கேன்னு இங்க பாத்துக்கோங்க. டே 1 ல இருந்து டே 8 வரைக்கும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு டேல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்ததுன்னா இந்த வீடியோஸ் முதல்ல பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. So let's see. So diphthong டாபிக் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதாவது குழந்தைங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதே மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கும் போதும் அது கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஸ்டேஜ்ல இருக்கலாம். So by practice நம்மளால குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்க முடியும். So what is diphthongs? Diphthongs என்ன? ரெண்டு வவலோட ஜாயின் பண்ணும்போது அதோட ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் சவுண்ட் பேர் தான் diphthongs. இப்போ போன கிளாஸ்ல நம்ம டயக்ராஃப் பார்த்தோம் இல்லைங்களா? டயக்ராஃப்னா ரெண்டு கான்சனன்ட் லெட்டர்ஸை ஜாயின் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆனது டயக்ராஃப். த சேம் வே வவல்ஸ்ல வந்து ரெண்டு வவல் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறது. இப்போ வவல்ஸ் எதெல்லாம் பாருங்க. எஸ், AEIOU காம்பினேஷன் இல்லையா? இப்போ இதோட காம்போ வந்து லைக் AE சேரும்போது ஒரு சவுண்டு வரும், EA வரும்போது இன்னொரு சவுண்டு இல்லையா? OU வரும்போது வேற மாதிரி சவுண்டு. சேம் லெட்டர்ஸ் காம்பினேஷனுக்குமே லாங் வவல்ஸ் அண்ட் ஷார்ட் வவல்ஸ் அப்படின்னு டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லாங் வவல் ஷார்ட் வவல் என்ன அப்படின்னு தனியா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், சொல்லி கொடுக்கலாம். பட் கொஞ்சம் ஏஜ்க்கு மேல. பட் நம்ம எடுக்க போறது யாருக்கு? ஃப்ரம் பிகினர்ஸ்க்கு, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட். இந்த குழந்தைங்களுக்கு நீங்க வந்து லாங் வவல் ஷார்ட் வவல் அப்படியெல்லாம் சொன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியா சிம்பிளா எப்படி இந்த லாங் வவல் ஷார்ட் வவல் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லி கொடுக்கலாம்ன்றதா இன்னைக்கு டாபிக். இப்போ டிஃப்தாங் காம்பினேஷன்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AE காம்பினேஷன், EA காம்பினேஷன், AI, OU இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு இல்லைங்களா? டபுள் O காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் தான். இப்போ இதை வந்து வேர்டோட பிட்வீன்லேயோ ஃப்ரண்ட்லேயோ வரும். அந்த டைம்ல குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம எப்படி சொல்லி கொடுக்கறது? மோஸ்ட்லி AE காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன் இல்லை. AE வந்தா A சவுண்டு, A தான் இங்க டாமினேட் பண்ணும். ஸோ தீஸ் வேர்ட்ஸ் ஆர் வெரி ஈஸி. இப்போ நம்ம செகண்ட் வந்து EA காம்பினேஷன். திஸ் பர்டிகுலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விடும். அப்படின்னா EA வரும்போது ஒவ்வொரு லெட்டர் ஒவ்வொரு வேர்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட சவுண்ட் சேஞ்ச் ஆகுது. இது இப்போ எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரூ ப்ராக்டிஸ் யூசிங் அந்த வேர்ட்ஸை நம்ம காமிச்சு தான் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்லி கொடுக்கணும். அது எப்படின்னு இப்போ பாருங்க. இப்போ நான் வந்து EA காம்பினேஷனை 3 விதமாக பிரிச்சிருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கும்போது 3 விதமாக பிரித்து சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லாங் E வவல், ஈயும் ஏயும் ஜாயின் ஆகும்போது லாங் E சவுண்டு வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா E சவுண்டு வரும். எப்படி? ட, E, T, S, E, C, B, E, D, பீடு. இங்க எல்லாமே குழந்தைங்களா லாங் உச்சரிக்க சொல்லணும். ஸோ இது எப்படி நம்ம கிளியர் பண்ணணும்னா நத்திங், நம்ம கிளீனா அதோட எழுதிக்கோங்க. எவ்வளோ வேர்ட்ஸ் மேக்ஸிமம் யூகேஜி கிளாஸ் 1 கிளாஸ் 2 குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் வரும்? ஒரு 20-25 வேர்ட்ஸ் அவ்வளோதான். இதுக்கு தனி ரூல்ஸ் நம்ம சொல்லி கொடுக்க முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் ஓகே டி வந்தா வந்து லாங் ஈயா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஷார்ட் ஈல ஹெட் வரும்போது டி வருது இல்லையா? அப்படி நம்மளால பிரிக்க முடியாது. பர்டிகுலர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அதனால பை டூயிங் ப்ராக்டிஸ் மட்டும்தான் நம்மளால குழந்தைங்களுக்கு இதோட டிஃபரன்சியேஷன் புரிய வைக்க முடியும். ஸோ ரீடு, ப ஈக்கு, பீக்கு, ப ஈக்கு இது எல்லாமே லாங் ஈயோட காம்பினேஷன்.
இதே இது இப்போ ஷார்ட் இ சேம் லெட்டர்ஸ் தான் சேம் வவல்ஸ் காம்பினேஷன் ஆனால் அதோட சவுண்டு வந்து ஷார்ட் எப்படின்னு பாருங்க இப்போ ஷார்ட் இ பாருங்க இங்கே வந்து சவுண்டு வந்து ஏ ஓகேங்களா இங்கே இ சவுண்டு வரும் இங்கே வந்து ஏ சவுண்டு சேம் வவல் காம்பினேஷன் தான் இயும் ஏயும் தான் ஆனால் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேஸில் வந்து சேஞ்ச் ஆகுது இப்போ ஹு எட் ஹெட் லு எட் லெட் டு எஃப் டெஃப் பிரு எட் பிரெட் வு எதர் வெதர் ஃபு எதர் ஃபெதர் தெரிஞ்சுதுங்களா ரெண்டு வேர்டுமே டிஃப்ரென்ஸ் அந்த சவுண்ட்ஸோட டிஃப்ரென்ஸ் தெரியறதுங்களா ஸோ இது எப்படி முடியும் ஒன்லி த்ரூ வேர்ட்ஸ் தான் நம்ம எல்லாம் எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம எழுதி குழந்தைங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வேர்ட்ஸ் கொடுங்க இப்போ இது ரெண்டுலேயுமே இல்லாமல் சென்டரில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் சவுண்ட் இல்லைங்களா இது பாருங்க காம்பினேஷன் ஆஃப் ர இஎல் இஎல் இங்கே சவுண்டு பாருங்க ரியல் ரியல் அந்த ஈயும் ஏயும் வர மாதிரி இருக்கும் ஆனால் அப்படியே சேர்ந்த மாதிரி ஒரு பிளெண்ட் பண்ணி அப்படியே படிக்கிறது ர இயல் ரியல் ந இயர் நியர் ஃபு இயர் ஃபியர் இதில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல் சவுண்ட்ஸ் ஆர் சவுண்ட்ஸ்க்கெல்லாம் இப்படி வரும் எண்டிங் வித் ஆர் சவுண்ட் இஏஆர் காம்பினேஷன் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சவுண்டு உங்களுக்கு வரும் இதே பாருங்க இஏஆர்டிஹெச் எர்த் இங்கே ஏ சவுண்டு இல்லைங்களா ஸோ இந்த கன்ஃபியூஷன் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா ஒன்லி பை டூயிங் ப்ராக்டிஸ் அதுவும் எப்படி ப்ராக்டிஸ் வேர்ட் பை வேர்ட் ப்ராக்டிஸ் ஸோ நம்ம மோஸ்ட்லி அவங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸை நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு தென் யூ சி த டிஃப்ரென்ஸ் இதே மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லி கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு அண்ட் யூ கேன் மெயின்டைன் எ சார்ட் ஆல்சோ ஏ சவுண்ட் எல்லாம் ஒரு பக்கம் இ சவுண்ட் எல்லாம் ஒரு சைடில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்ட் இருக்கிறதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேல நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா this portion will be clear for your child. இப்போ combination of double O இதுக்கும் same method தான் long O and short O தமிழ்ல நம்ம ஊ ஊ அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதே தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊ சவுண்டு வருது ஊ உச்சரிப்பு இங்கே வந்து ஷார்ட் ஊ இப்போ இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் நம்ம வேணும்னா குழந்தைங்களுக்கு சொல்லலாம் பட் அது எல்லா லெட்டர்ஸ்க்குமே அப்ளிகபிள் கிடையாது பட் மோஸ்ட்லி 99% லெட்டர்ஸ்க்குமே வேர்ட்ஸ்க்குமே அது அப்ளிகபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டிங் வித் என் எம் எல் டி அந்த மாதிரி வேர்ட்ஸ் எண்டிங் வித் ஓஓஎல் ஓஓடி ஓஓஎன் அப்படி வந்ததுன்னா நம்ம லாங் அதாவது ஊ உச்சரிப்பு உச்சரிக்கலாம் எப்படின்னா ம ஊன் ஸ்ப ஊன் ஸ்ப ஸ்ப வந்து தெரியும் இல்லைங்களா நம்ம பிளெண்ட் சவுண்ட்ஸ்ல லேர்ன் பண்ணது இல்லையா அந்த மாதிரி தனித்தனியா கொடுங்க இதுக்கு தனியா டிரா பண்ணி கொடுங்க இதுக்கு தனியா டிரா பண்ணி கொடுங்க ஓகே ப ஊன் பூன் ர ஊம் ரூம் ர ஊம் ரூம் வரும்போது ப்ர அப்படியே ப்ர அகைன் பிளெண்ட் சவுண்ட் ப்ர ஊம் ப்ரூம் ஃப ஊல் ஃபூல் பூல் கூல் ஆல் தீஸ் ஆர் ஊ உச்சரிப்பு ஓகே இங்க பாருங்க ஃபூட் ரூட் ஸ்கூல் all these things are உங்களுக்கு லாங் உச்சரிப்புல வரும் இதே ஷார்ட் அதே சேம் டபுள் ஓ தான் ஆனா ஷார்ட்ல வரும்போது எந்தெந்த லெட்டர்ஸ் சொல்லி கொடுக்கலாம் எஸ் எண்டிங் வித் டபுள் ஓ டி வந்ததுன்னா டபுள் ஓ கே வந்ததுன்னா வந்து ஷார்ட் உ உச்சரிப்புன்னு சொல்லலாம் உட் ஹுட் புக் குக் லுக் டுக் ஓகே அதே மாதிரி நீங்க நிறைய வேர்ட்ஸ் கொடுத்து குழந்தைங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் மாற்றி நீங்கள் சொல்லி கொடுக்கலாம் ஸோ வந்து டிஃப்தாங்ஸ் எடுக்கும்போது கொஞ்சமாக கொடுங்க பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பிரிச்சுக்கோங்க ஒரே அடியாக ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கும் கன்ஃபியூஷன் குழந்தைங்களுக்கும் கன்ஃபியூஷன் ஸோ பார்ட்டாக நம்ம எடுக்கலாம் ஸோ இன்னைக்கு டே 9ல் இஏ காம்பினேஷன்ஸ் முடிச்சிட்டோம் டபுள் ஓ காம்பினேஷன்ஸ் முடிச்சிட்டோம் இல்லைங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்னு புரிஞ்சிருப்பீங்க இல்லை நான் 10th டேல வந்து பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை எப்படி குழந்தைங்களுக்கு செக்ரிகேட் பண்ணணும் சைட் வேர்ட்ஸ் எப்படி டிப்தாங்ஸ் தனியாக பிளெண்ட்ஸ் எப்படி டயக்ராஃப் எப்படி அப்படின்னு தனித்தனியாக நம்ம செக்ரிகேட் பண்ணி எப்படி குழந்தைங்கள ரீட் பண்ண வைக்கணுன்றது கிளாஸ் 10ல் பார்க்கலாம்
So till that time, take care. Bye bye.